பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தற்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சென்னை காவல்துறை மூலயமாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கும். அதாவது நான் அந்த 40 நாளாக சொல்லிட்டு இருக்கோம், திமுகவும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் இன்னைக்கு அதோடைய வெளிப்பாடு. அவர்கள் அனைவரும், அதாவது திமுக சேர்ந்த முக்கியமான நபர்கள், செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள், இப்போ அவர்கள் வந்து ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில், உதயநிதி உத்தரவின் பேரில், செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் வந்து எங்களுடைய பல எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு, நாங்கள் உங்களுக்கு 10 கோடி தரோம், 20 கோடி தரோம், 50 கோடி தரோம்னு சொல்லி தொடர்பு கொண்டு ஒவ்வொருவரையும் இந்த 40 நாட்களாக அவர்கள் தொடர்பு கொள்ளாத எம்எல்ஏக்களே கிடையாது, அனைவரையும் ஒவ்வொரு வழியில் பேசிக்கிட்டே தான் வர்றாங்க. நாங்கள் கண்டிப்பாக இதை வந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணுன்ற பட்சத்தில் ஒரு எம்எல்ஏ, எங்களுடைய எம்எல்ஏ வந்து அவரிடம் தொடர்பு கொண்டு அவர் வேண்டாம்னு சொன்ன பிறகு அவரை வந்து இவர்கள் மிரட்டும் தோணியில் பேசியிருக்கிறார்கள். அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இன்னைக்கு வந்து கையும் களவுமாக அந்த பணம் கொடுக்க முற்பட்ட யார் யாரெல்லாம் அதற்கு அந்த குதிரை பேரத்திற்கு பேசினார்களோ அவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. அந்த நபர் நரேஷ் என்ற நபர் கூட, நரேஷ், தியாகராஜன், ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த நரேஷ் என்ற நபர் வந்து நேரடியாக செந்தில் பாலாஜியுடன், அவருடைய தம்பி அசோக்குடனும் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர். அவருடன் தினமும் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இது தொடர்பாக எல்லா கம்யூனிகேஷனையும் பண்ணியிருக்கிறாரு. எப்போ யார் யாரிடம் எவ்வளோ பணம் கொடுக்கணும், எந்தெந்த எம்எல்ஏவை நான் வாங்க போகிறோம், இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது தொடர்பாக காவல்துறை 3 பேரை கைது செய்திருக்கிறது. மேலும் இது சம்பந்தமாக விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கேவலமான கீழ்த்தரமான வேலையை திரு ஸ்டாலினும் உதயநிதியும் அவர்கள் கையில் வைத்திருக்கும் மற்ற ஒரு சில செந்தில் பாலாஜி போன்ற நபர்களை முடக்கிவிட்டு முழு நேரமாக மற்ற கட்சி எம்எல்ஏக்களை பல கோடி கொடுத்து 50 கோடி வரை பேரம் பேசப்பட்டு வருகிறது. இதனால தான் அவர் சொல்றாரு, திரு ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றாரு 30 நாள் சொல்றாரு. ஸோ இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு 30 கோடி தரோம், 40 கோடி தரோம், 50 கோடி தரோம் பேசுறாங்க. பேசிட்டு வர்ற கூட்டத்தொடரில் நாங்கள் வந்து சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம், அதற்கு நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. ஸோ இது பல எம்எல்ஏக்கள் புகார் அளித்துள்ளனர். ஒரு சில பேர் மிரட்டப்பட்டுள்ளனர். அந்த மிரட்டப்பட்ட எம்எல்ஏ வந்து ஒருத்தர் இன்னைக்கு புகார் அளிச்சிருக்கிறார். இதை இவர்கள் விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் இதை பார்த்து கொள்ள வேண்டும். இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு பார்த்து கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடி தமிழக மக்களிடம் கடந்த 5 வருடங்களில் கொள்ளையடித்து விட்டு அவங்களால இன்னைக்கு சும்மா இருக்க முடியாமல் இன்று எப்படியாவது எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்கி விடலாம் என்று குறுக்கு வழியில் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு எடப்பாடியும் ஒரு வகையில் அவர்களுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு எப்படியாவது குறுக்கு வழியில் இவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த கைது. ஒரு புகாரின் அடிப்படையில் இன்னும் பல பேரை இவர்கள் தொடர்பு கொண்டு பேசிட்டு வராங்கன்னு எங்களுக்கு தகவல் இருக்கு. பலர் புகார் அளிச்சும் உள்ளனர். கண்டிப்பாக யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகளை செய்வார்களோ சட்டப்பூர்வமாக கடுமையான நடவடிக்கை, புகாரின் அடிப்படையில் பல பேர் புகார் கொடுத்துருக்காங்க, சட்டப்பூர்வமான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். வேற எந்தெந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இல்ல சட்டப்பூர்வமாக யார் யாரெல்லாம் இவர்கள் தொடர்பு கொண்டு வர்றாங்களோ அதெல்லாம் புகாராக வந்துள்ளது. யார் யார்கிட்டலாம் இவங்க வந்து யார் தொடர்பு இருக்காங்களோ கண்டிப்பாக அதில் காவல்துறை ஏதாவது ஆதாரத்தை கைப்பற்றும் பட்சத்தில் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா வந்து நேரடியாக ஒரு எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்றதுக்கு நேரடியாக பணம் கொடுக்க முற்பட்டார்கள் என்றால் அதற்கு நேரடியாக செந்தில் பாலாஜியின் அடுத்த அளவில் இருக்கிற நபர்கள், செந்தில் பாலாஜி கூடயே இருக்கும் நபர்கள், இன்னும் கூடயே சுற்றும் நபர்கள், செந்தில் பாலாஜியோடைய அனைத்து போக்குவரத்தையும், அனைத்து பணத்தையும், அனைத்து கரூர் கம்பெனி என்ற பெயரில் யார் யாரெல்லாம் இங்கே வந்து கரூர் கேங்கு, கரூர் கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்களோ அந்த நபர்கள் எல்லாம் இதில் நேரடியாக தொடர்பில் இருக்கிறார்கள் என்ற தகவல் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அனைவர் மீதும் காவல்துறை கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக காவல்துறை இதில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்ய வேண்டும். இது மாதிரியான குதிரை பேரத்தை இவர்கள் நிறுத்த வேண்டும். இதை ஒரு வழியில் இவங்க செஞ்சுக்கிட்டு வேற வழியில் வந்து எல்லாரையும் எங்கள் மேலே புகார் கொள்றோன்னு சொல்லி ஒரு கீழ்த்தரமான வேலையை ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நீங்கள் வந்து இன்னைக்கு 40 கோடி 50 கோடி கொடுத்து ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கும் அளவிற்கு ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? மக்கள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பளிச்சிட்டாங்க. உங்கள் கூட்டணி கட்சி எல்லாம் நீங்கள் செய்கிற வேலையை பார்த்து உங்கள்கிட்ட வெளியே விட்டாங்க. நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? எடப்பாடியை முதல்வராக்கணும்னு போய் ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்கிட்டும் பேசியிருக்கீங்க. இதற்கு மேலே கேவலமான வேலையை ஸ்டாலின் செய்ய முடியுமா? அதையும் செஞ்சு விட்டு இன்னைக்கு அதுலேயே ஒரு வெற்றி பெற முடியாமல் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு எம்எல்ஏவும் 50 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற வேலையை, 40 கோடி 50 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற வேலையை ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கு செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் கடந்த 5 வருஷமாக தமிழக அரசியலில் தமிழக அரசை கொள்ளையடித்த நபர்கள் அவர்கள் வச்சிருக்கிற பணத்தை வச்சுக்கொண்டு இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரடியாக செந்தில் பாலாஜி தொடர்புடைய ஒரு நபர் வந்து பேரம் பேசியதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டோம். இன்னும் எத்தனை பேர் இது மாதிரி பேரம் பேசிட்டு இருக்காங்க? யாராலும்
ஒன்று மட்டும் ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும், எங்களோட எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி, உங்களை மாதிரி 1000 கோடி இல்லை 500 கோடி வந்து ஒரு மாவட்டத்துக்கு செலவு பண்ணலாம் இங்கே யாரும் இல்லை. 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி தான் எங்கள் எம்எல்ஏ ஆனாங்க. அடுத்த தேர்தலும் நாங்கள் இப்படி தான் எதிர்கொள்வோம். ஒவ்வொரு தேர்தலும் நாங்கள் எங்கள் எம்எல்ஏலாம் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி அவங்களால முடிஞ்சளவு பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்காங்க. மக்கள் அனைவரும் 100% நம்பிக்கையோடு எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. உங்களை மாதிரி ஓட்டுக்கு 2000 கொடுத்தோ இல்லை ஒரு தொகுதிக்கு 70 கோடி செலவு பண்ணியாலும் அங்கே யாரும் வரல. அதனால் எங்களோட எம்எல்ஏக்களுக்கு அதே 2 லட்சம் 3 லட்சம் இருந்தால் போதும். அடுத்த தேர்தலில் எப்போ வேணாலும் சந்திப்போம். இன்னைக்கு தேர்தல் வந்தாலும் நாங்கள் சந்திப்போம், நாளைக்கு தேர்தல் வந்தாலும் நாங்கள் சந்திப்போம். அதில் எந்த பயமும் யாருக்குமே கிடையாது. நீங்கள் இந்த கேவலமான வேலையை விட்டுட்டு உண்மையாக நீங்கள் செய்த மக்களுக்கு என்ன 5 வருஷம் நீங்கள் என்ன கெடுதல் செஞ்சீங்க, என்ன தீய வேலைகள் செஞ்சீங்க, அதை உணர்ந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தயவு செய்து அரசியலேருந்து ஒதுங்கிருங்க. திரு ஸ்டாலின், இதுக்கு மேலே நீங்கள் அரசியலேருந்து ஒதுங்கிருங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்றுள்ளாரா? ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராக இருந்தவர் இன்று அரசியலில் தோற்று போயிருக்கலாம். ஸோ இதற்கு மேலே என்ன கேவலம் இருக்குது? கடந்த 50 வருஷத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கா? 50 வருஷத்தில் ஒரு திமுகவுடைய ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்று போயிருக்கிறார். அதுதான் மக்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பாடம். இதற்கு மேலே திருந்துங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அடுத்த வர சந்ததியை ஒழுங்கா வழிகாட்டுங்க. இன்னும் போய் 50 கோடி கொடுத்து செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் நீங்கள் கூட வச்சுக்கிட்டு, அசோக்குமார் நபர்களை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சியை நடத்துனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யணும். இந்த மாதிரியான கேவலமான வேலையை விட்டுட்டு மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் தயவு செஞ்சு அரசியலை விட்டு ஒதுங்கிருங்க. இல்லாட்டி நீங்கள் எல்லாம் முடிவு செஞ்ச மாதிரி திமுகவும் அதிமுக மொத்தமாக வந்து வேற ஏதாவது பாரதிய ஜனதா கட்சி மாதிரி இணைஞ்சிட்டு ஏதாவது உங்களுக்கான அரசியல் ஆதரவை தேடிக்கங்க.